45 நிமிஷம் சொல்லுவார். அதுக்கு நம்ம காலையிலே போய் டிக்கெட்டு ஏசியில் ஃபஸ்ட்டு கிளாஸில் எடுத்து காரில் போய் கூப்பிட்டு வந்து மத்தியானம் வரைக்கும் எடுத்து ஒரு லிஸ்ட்டு சாப்பாடு கொடுத்தாரு. இந்த என்னெல்லாம் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அவர் கொடுத்து 40 நிமிஷம் பேசிவிட்டு அதோடு முடிச்சுட்டு போயிடுவார். ஆனால் நம்மகிட்ட இருக்க செய்தியாளர் பாஸ்டர் ஒரு பழைய டிஷர்ட்டு போட்டுட்டு வராரு. சென்னைக்கு வரும்போது சோயல் பாஸ்டரு 11 இடத்துலையும் அவர் தான் நடத்துவார். இது எப்படின்னே என்னால் இதை வந்து ஜீரணிக்க முடியலை. நான் இது அவங்களே நடத்துகிறாங்க. பின்ன நாங்கள் காரில் போகும்போது சோர்ந்து போயிடக்கூடாதுன்ட்டு எங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு வேறு அதுக்கு ஒரு எனர்ஜியை நாங்கள் எங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். மத்தியானம் சாப்பிட்டுட்டு தங்கத்தரண்ண வீட்டில் கல்யாண வீட்டில் மாதிரி இருக்கும் சாப்பாடு. இட்லி, வடை, பொங்கல், கேசரி. சொந்தக்காரன் வீட்டிலலாம் நான் இவ்வளோ நாள் ஆச்சு, 65 வயசு, ஒரு பேரும் சொந்தக்கார போய் இப்படி போடலை எனக்கு. அப்படி ஒரு சாப்பாடு தங்கத்தரண்ண வீட்டில். சாப்பிட்ட உடனே தூக்கம் அப்படி சொக்கமாக வரும். வண்டியில் போகும்போதே ஜோயல் தம்பி பாட்டு படிங்க, ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு எங்களை உற்சாகப்படுத்திட்டு அங்கேயும் நடத்தணும். சென்ட்ரல்லையும் போய் இங்கே கார்லேயும் எங்களை உறங்க விட்டுறக்கூடாது, வேனில் எல்லா பேரும் தூங்கிடக்கூடாது, எங்களை உற்சாகப்படுத்தணும். அது வந்து சாதாரண மனுஷனால் இது என்ன செய்ய முடியாது. ஆண்டவருடைய ஆவியானவரை நடத்துதல் இல்லாமல் உறுதியாக இதை மாதிரி செய்ய முடியாது. ஆண்டவருடைய ஆவியானவர் இல்லாமல் நம்மளை எஃபெக்ட் பண்ண முடியாது. நம்ம ரொம்ப மோசமானவங்க. நம்மளெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னா சாதாரணப்பட்ட காரியம் கிடையாது. நான் அப்படி தான். ஆமாம், சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, வெறும் மோசமானவன். என்னையெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னா பெரிய கஷ்டம். ஆனால் அது அந்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளே இருக்க போய் என்னையெல்லாம் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. இந்த சென்னை ஊழியத்தை இன்னும் 2 தடவை நாங்கள் போகணுன்னு நினச்சிருக்கோம். 2வது வாரமும் 4வது வாரமும் இன்னும் கொஞ்சம் சென்டரை வட சென்னை சென்னைன்னு போடணும்னு நினச்சிருக்கோம். இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நீங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து பாருங்கள், அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதை மாதிரி நான் அதை மிஸ் பண்ணிட பார்த்தேன். இதுக்கு நன்றி சொல்லணும்னா ரவியை தான் என்ன செய்யணும், ரவி தம்பி தான் சொல்லணும். எங்களுக்கு டிக்கெட் போட்டுருதான், எங்களுக்கு எந்த மேல்வலியுமே கிடையாது, எல்லாம் டிக்கெட் போட்டுருதான். சங்கரங்கோயிலேருந்து சாப்பாடு வாங்கி தந்துடுவான். நல்லா அங்கே போய் எந்த குறையுமே கடவுள் வைக்கலை. அங்கேருந்து போயிட்டு வர்றது வரைக்கும் ஆவியானவர் நல்லா நடத்துறாரு. இந்த ஊழியம் ஃபஸ்ட்டாக அழகாக நடக்கு. நீங்களும் வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இந்த சாட்சியெல்லாம் நீங்கள் வந்து கேளுங்க. அப்போ தான் ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.